ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். மும்பை இந்தியன்ஸ் தோத்துட்டாங்க. 4 மேட்ச் விளையாடி இது 3வது மேட்ச் லாஸ். ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. போன வருஷத்துலேருந்து தேர் ஸ்ட்ரகிளிங். ஆதி கேப்டன் ஆனதுலேருந்து இது லக்னோ 203, தே 1/12 ரன்ஸ். மும்பை இந்தியன்ஸ் 191 ஃபார் 5. ஹார்திக் பாண்டியா வெரி குட் பர்ஃபார்மன்ஸ், நோ டவுட். வெரி குட் ஆல்ரவுண்ட் ஷோ. பட் இன் வெயின் ஜெயிக்க வைக்க முடியல மேட்சை. 5 for 36 எடுத்தார். அப்புறம் 16 பாலில் 28, 2 4 ஒரு 6 வர. பட் யூ குடன்ட் வின் த மேட்ச். எந்த அளவுக்கு பவுலர் இம்பார்ட்டன்ட்னா, இந்த 5 விக்கெட் தான் பொதுவாக கொடுத்துருக்கணும் மேன் ஆஃப் த மேட்ச். அவங்க வந்து டிக் வேகேஷ் ராத்தி அவர் ஒரே ஒரு விக்கெட் தாங்க எடுத்தார். அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்கன்னா பாருங்க நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அந்த ஒரு விக்கெட்டுங்கிறது. அண்ட் 4 overs 21 runs, ஒரு விக்கெட் எடுத்ததுக்கு மேன் ஆஃப் த மேட்ச்னு பாருங்க. ஹார்திக் பாண்டியா ரொம்ப சில்மிஷம் பண்ணிட்டு தான் இருக்காரு நேரம். பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஆகுது. யுவர் வெரி குட் பிளேயர் அண்ட் யுவர் கேப்டன், ஒன் ஆஃப் த பிகஸ்ட் டீம் மும்பை இந்தியன்ஸு. ஓவர் ஆக்டிங் பண்ணுற மாதிரி தெரியுது. இப்போ பேட்டை தூக்கி போடுறீங்க, முகத்தை மேலே இங்கேயும் இப்படி இப்படி சொல்லிக்கிறாரு. ஷோயிங் டிசப்பாயின்மெண்ட்னா டீமுக்கு என்ன மோட்டிவேஷன் தரீங்க? டீமுக்கு என்ன நீங்கள் யூ ஷுட் இன்ஸ்பயர் த டீம் ஆக்சுவலி, நாட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிமிக்லாம். அண்ட் டஸ் நாட் லுக் குட் ஃபார் த கிரிக்கெட்டுக்கே. நல்லா இல்லை அது. அண்ட் யுவர் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர், கேப்டன் வேறு. ஆஸ் அ கேப்டன் யூ ஆர் சப்போஸ் டு டெலிவர், ஃபுல் ஸ்டாப், அவ்வளோதான். போலிங் போட்டிங்க. போலிங் போடும்போதே லாஸ்ட் ஓவரில் ஆஃப் சான்ஸ் ஒரு ஃபீல்டர்கிட்ட போது அவர் பிடிச்சி கத்துறாரு முகத்தில் அப்படி இப்படி சொல்லிக்கிறாரு. எப்படி பிடிச்சிருந்தாலும் அந்த 20வது ஓவர் வேறு ஒன்று, அது கேட்சே இல்லை, ஆஃப் சான்ஸு. அதுக்கெலாம் நீங்கள் முகத்தை காமிச்சு நான் தான் கேப்டன் ஒன்று அத்தாரிட்டி காமிச்சிங்கன்னா டீமில் இட்டு எப்படி நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பர்ஃபார்மன்ஸ். மற்ற கேப்டன்லாம் பாருங்கள், ரோஹித் இருக்கும்போது ஆகட்டும், தோனி இருக்கும்போது, கேப்டன்சிலாம் இருக்கும்போது எந்த அளவுக்கு அவங்க பர்ஃபார்மன்ஸ் எடுக்கிறாங்க மற்ற பசங்கிட்டது. திலக் வர்மாவை ரிட்டையர்ட் ஹர்ட் ஆக்கி நீங்கள் யூ சென்ட் பேக். தென் மிச்சல் சாட்னரை உள்ளே கூப்பிட்டீங்க. குட் டெசிஷன்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஊனோஸ் ஒரு பால் மேட்டர் ஆஃப் 1 ball இ கேன் நான் இதுதான் சொல்கிறது. இம்பாக்ட் பிளேயர் வெளியில் 16 ஓவர் உட்காந்துருந்தானா இப்படி தான் ஆகும். இங்கே சிவம் டூபைக்கு இப்படி ஆகுது. இப்போ இங்கே திலக் வர்மாக்குனது இம்பாக்ட் பிளேயர். ஃபுல்லாக அவரை உட்கார வச்சுருந்தீங்கன்னா வார்ம் ஆகி ஃபிட் ஆகி இன்னும் பார்ட் ஆஃப் த கேம் 2 கேட்ச் பிடிச்சிக்கலாம், ரன் அவுட் பண்ணிக்கலாம், கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். ரிட்டையர்ட் ஹர்ட்னு வெளில அனுப்புறீங்க. ரீசெண்டாக 2 100 வேறு அடிச்சார் இன்டர்நேஷனலாக. சாட்டர் உள்ளே வந்தார். ஓகே, சாட்டர் இஸ் அ லெஃப்டி, திலக் வர்மா ஆல்சோ லெஃப்டி. சாட்னர் கேன் ஹிட் ஆல்சோ, சாதாரண பிளேயரில். அப்புறம் நீங்கள் அவர் வந்ததுக்கப்புறம் அவர் ரெஃப்யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் சிங்கிளை லாஸ்ட் பால் 22 நம்ம வேணும்னு வச்சுங்களேன், அதில் நீங்கள் ரெஃப்யூஸ் பண்ணுறீங்க சிங்கிளை. அடுத்த பால் பீட் ஆகுறீங்க. 2 பால் அங்கே வேஸ்ட் ஆகிடுச்சு. யூ வேஸ்ட் 2 deliveries. ஏன்னா 5 ஓவரில் 60 வேணும். இட்ஸ் நவடேஸ் வெரி ஈஸி, ரைட்? ஹார்திக் பாண்டியா பேட்டிங்கே நான் வரேனே. நீங்கள் சொல்லுங்கள் என்ன சார் 13 26 13 பாலில் 28 தான். அதில் 2 4 ஒரு 6 பார்த்தீங்கன்னா 14 ரன் 3 பால்லே வந்துருச்சு. பாக்கி 13 பாலில் 14 தான் எடுத்துருக்கீங்க. சிங்கிள் டபுள்னு. வேற யூ ஷுட் ஹவ் கான் ஃபார் ஷார்ட்ஸ். பெரிய ஷார்ட்ஸ் அடிக்கக்கூடிய டெலிவர் பண்ணக்கூடியவர் தான் அவர். லாஸ்ட் ஓவரில் கூட எக்ஸ்ட்ரா ஓவர் ஒரு 6 அடிச்சார் பாருங்க பிரமாதமாக. அதை விட்டுட்டு நீங்கள் இன்னும் யூ ஹேவ் டு டேக் த ரெஸ்பான்சிபிள் ஆஸ் அ கேப்டன். பேட்டை தூக்கி போடுறீங்க, அது யாரோட தப்பு? அது நீங்கள் கனெக்ட் பண்ணலாம், அது உங்கள் தப்பு. உலகத்துக்கே காட்டுமா என்ன யூஆர் ஃப்ரஸ்ட்ரேட்டட்னு, யூஆர் அண்டர் ப்ரெஷர்ன்னு. என்ன நினைப்பாங்க எல்லாரும் பாருங்க. அது பேட்டை தூக்கி போடுறதாகட்டும் நாட் அட் ஆல் நெசசரி. உலகத்துக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. யூஆர் டிசப்பாயிண்ட் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டட்னு. இன்ஸ்பயர் த டீம், தட் இஸ் இஸ் மெயின் ஜாப், அண்ட் மோட்டிவேட் த டீம். சும்மா திட்டிகிட்டு இருக்கிறது இந்த கிமிக்ஸ்லாம் வேலைக்கு ஆகுது. எது கொஞ்ச நாள் நல்லா இருந்தது, திரும்பி இது வந்தாச்சு. நல்லவேளை ரோஹித் சர்மா விளையாடல, இன்ஜுரின்னு சொல்லிட்டு ஒரு நிலைக்கு வச்சாங்க. ஆனால் டாஸ் போட்டு நடுவில் வந்து வார்ம் அப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தார் ரோஹித் சர்மா. இட் ஹேப்பன்ஸ், ஸ்ட்ரைட்டாகவே சொல்ல மாட்டாங்க ட்ராப் டிம்னு. இன்ஜுரி கூட ஆயிருக்கலாம், ஐ டோன்ட் நோ. ஸோ பட் நல்லது, ரோஹித் பக்கம் கை திரும்பாது. இவர் தான்ப்பா, இவரால் தான். ஏன்னா நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் வேர்ல்டு கப்பில் ஃபைனல் ஜெயிங்க 2 மேட்ச்சில் என்ன பர்ஃபார்ம் பண்ணலன்னா இவர் தூக்கு தேவையா, தோனி தேவையா தூக்கு. இந்த லெவலுக்கு நம்ம போயிடுவோம். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் குட், நோ டவுட். ஹார்திக் பாண்டியா, அந்த நிக்லஸ் பூரான் அண்ட் ரிஷப் பந்தை வந்து பவுலிங் ஷார்ட் பிச் ஸ்லோவர் லென்த்தில் அவுட் பண்ணதெல்லாம் பிரில்லியன்ட், சூப்பர். அதெல்லாம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். பட் இந்த கிமிக்லாம் நிறுத்தியே ஆகணும். ஷோ இன் யுவர் பர்ஃபார்மன்ஸ், டேக் த டீம். இன்னும் சேஸபிள். 5 over 60, அவங்களும் 5 over 60 தான் அடிச்சாங்க கடைசியில். அப்புறம் டாஸ் அப்போ ரிஷப் பந்த் பாருங்கள், கேப்டனு ஓப்பனாக அட்மிட் பண்ணிட்டாரு. ஏன் தோக்குறீங்கன்னா ஐ எம் நாட் பிளேயிங் வெல் அப்படின்ட்டாரு டக்குன்னு. ஆமாம், ஐ எம் நாட் ஆல்சோ பர்ஃபார்மிங் வெல், ஐ ஹேவ் டு டேக் த பிளேம்னார். இதுதான் ஒரு கேப்டனுக்கு அழகு. லுக் வரிடே வேறு இருந்தார். எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருப்பாப்பில் அந்த பையன் ரிஷப் பந்த். அவர் கேப்டன்ஷிப் பட்டன் அது நம்ம 27 கோடி கொடுத்து எடுத்திருக்கோம். அதில் ஓனர் வேறு வந்து உட்காந்துறாரு. ஆனோன்னா உட்காந்தாலும் பரவாயில்ல, எவ்ரி பால் ஃபோக்கஸ் அவரை காட்டுறாங்க. அவரோட ரியாக்ஷன்லாம் ஸ்க்ரீனில் தெரியுது. அதை பார்த்து ஒரு பயப்படுறாரு ரிஷப் பந்த். அழகாக சிரிச்சிட்டு சுற்றிட்டு இருந்த சுற்றி குழந்தை அது அவரையும் அவ்வளோ ப்ரெஷரில் போட்டு விட்டுறாரு. ஓனர் ஷாருக் கான் மாதிரி வந்தீங்களா பார்த்தீங்களா போயிட்டே இருக்கணும். அது வரை இவர் எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணணும் நமக்கு தெரியாது. ராகுல் கேட்டால் தான் தெரியும் என்ன அப்படின்ட்டு. எந்த அளவுக்கு அந்த டீம் விட்டு இதுன்னு ஓட்டாரு டெல்லிக்கு. அந்த டெல்லியிலேருந்து ரிஷப் பந்த் இங்கே வந்துட்டார் இப்போது. எனிவே, அண்ட் இந்த ரியாக்ஷன் அவர் காட்டுறது ஓனர்லாம் கூட கொஞ்சம் பசங்க ப்ரெஷராக கூட வருவாங்க. மிச்சல் மார்ஷ் ஸ்டார்டிங்கில் போயிடுது, கிளின்னு கீழ்ச்சாரு. பவர் பிளேயில் 69 for no loss,
மும்பை இந்தியன்ஸ் 64 for 2. 5 ரன் தான் வித்தியாசம். அண்ட் இவங்ககிட்ட 8ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் வரைக்கும் பேட்டிங் வேறு இருக்குது. மார்ச் 60 of 31 balls, 9 4s and 2 6s. ராங் ஒன் அவரால் ரீட் பண்ண முடியல. விக்னேஷ் புத்தூர் இவ்வளோக்கு ஃபாஸ்ட் பாலிங் தான் ஹெல்ப் பண்ணணும்னு பிச்சிரு பல்லில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்பின்னர் எப்படி காட்டன் பால் போடுறாரு பாருங்க. லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின்னர், டிஃபிகல்ட் டு பிளே அண்ட் கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் லென்த்தாக போட்டார். ஸ்பீடு கொஞ்சம் கம்மி பண்ணார். 83 கிலோமீட்டர். ரீச் ஏர்லி. மிச்சல் மார்ச் பேட் முன்னாடியே கொண்டு வந்ததுனால காட்டன் பால். இந்த மார்ச் 350 அடிச்சிருக்காரு 4 இன்னிங்ஸில். அண்ட் 12th ஓவர் இந்த இன்னொரு இடத்துல எங்கெங்க தோத்தாங்கன்னா 12வது ஓவர் இந்த டிக்வேஷ் ராத்தி போலிங் போகிற லெக் ஸ்பின்னர் 2 ரன் தாங்க கொடுத்தாரு 12வது ஓவரில். அப்புறம் 9th ஓவரில் 3 ரன் தான் கொடுக்குறாரு ஒரு டிக்வேஷ். அண்ட் அந்த இடத்துல சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா விளையாண்டாங்க. 12வது ஓவர்லேயும் 2 பேர் இருக்காங்க. 9வது ஓவர்லேயும் திலக் வர்மா அண்ட் சூரியகுமார் இருக்காங்க. அவங்களாலே கனெக்ட் பண்ண முடியல. அண்ட் 3 பேர் 50 அடிச்சாங்க இந்த மேட்ச்ல. 5 விக்கெட் வேறு எடுத்திருக்காரு ஹார்திக் பாண்டியா. ஸ்டில் டிக்வேஷ் ராத்திக் மேன் ஆஃப் த மேட்ச்னா பாருங்க இவ்வளோ இம்பார்ட்டன்ட். அண்ட் ஹார்திகோட ஆல்ரவுண்ட் ஷோ இன் வெயின் தான் நம்ம சொல்லணும். பிச்சே பிளாக் சாயில் இருந்தாங்க. பிளாக் சாயில் ஹெல்ப்ஸ் பேசர்ஸ் தான். பட் அதுதான் ஹார்திக் பாண்டியா 5 விக்கெட் எடுத்தார். பட் இவங்களும் அதில் ப்ராக்டிஸ் ரெட் சாயில் தான் பாம்பேல இவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்க. இதில் ஃபர்ஸ்ட் மேட்ச் பிளாக் சாயிலில் தோத்தணும் கண்டிப்பாக அதில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. பட் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 166 தான். அவங்க 200க்கு மேலே அடி விட்டீங்க நீங்கள். சூரியகுமார் யாதவ் செட் ஆகிட்டாரு. நீங்கள் 67 ரன் விளையாடுறீங்க. எப்படி அவுட் ஆனால் பாருங்க. கீழெல்லாம் உழுந்து புரண்டு போட்டிருக்கேன் பாருங்க. இட் லுக்ஸ் அக்லி. கனெக்ட் பண்ணும்போது அழகாக இருக்கும். வாட் அ ஷாட் யார் இனோவேட்டிவ். உழுந்து பாருங்க. உட்காந்து உழுந்துட்டாரு டமால்னு ஷாட்டு. அந்த மாதிரி நீங்கள் விளையாடுறது கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி காட்ட வேண்டாம். எப்போ பார்த்தாலும் ஏபி டிவிலியர்ஸ் அடிச்சாருன்னா இந்த மாதிரிலாம் விளையாட மாட்டார் அவர். 360 he knows how to do it. அது கனெக்ட் பண்ணால் குட். இல்லையா வெரி வெரி அக்லி சீன் தான் நேற்று. அவர் மட்டும் அவுட் ஆகலாம் ஈஸியாக ஜெயிச்சு போயிருப்பாங்க அவங்க. நான் முதல்ல சொன்னேன் ஷார்துல் டாக்கர் இம்ப்ரூவ் ஆகிட்டாருங்க போலிங்க. சந்தோஷம். ஆமாம் லாஸ்ட் ஓவரில் 7 ரன் தான் கொடுக்குறாருன்னா பாருங்கள். 3 ஓவர் 40 வேணும். 18வது ஓவரில் டிக் விஜய் 11 ரன் இந்த ஸ்பின்னரு. 19வது ஓவரில் 7 ரன் தான் கொடுத்தாரு ஷார்துல் டாக்கர். 5 சிங்கிள் 1 டபுள். 20வது ஓவர் ஆவேஷ் கான் ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சார் எக்ஸ்ட்ரா கவரில். அப்புறம் 2 டாட் பால் 1 ரிஃப்யூஸ் பண்ணது. அப்புறம் ஒரு சிங்கிள் 7 ரன் தான். அப்புறம் திலக் வர்மா வெளில அமைச்சிட்டு சாண்டரை கூப்பிட்டு வந்து யூஸ் பண்ணலாம். என்ன பண்ண முடியும். லாஸ்ட் ஓவர் 22 நீடட். இந்த காலத்தில் 25 26 அடிக்கிறாங்க. 6 வேறு அடிச்சிட்டிங்க 2 வேறு அடிச்சிட்டிங்க. அந்த 2 சிங்கிள் மிஸ் ஆச்சு. அவ்வளோதான் கிடச்சிது. ஒயிட் 4 தான் போட்டாங்க பாருங்க. அவங்க 8 ஒயிட் ஒன்று போட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் இவென்ச்சுவலி வாட் யூ லாஸ் த மேட்ச். ரைட். நீங்கள் நினைக்கிறத பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள். லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.